ஃப்ரண்ட் எண்ட்னா கிளைண்ட் சைடு, பேக் எண்ட்னா சர்வர் சைடு. எதுக்கு இதை சர்வர் சைடுன்னு சொல்றோம்னா, ஃப்ரண்ட் எண்ட் வந்து யூசரோட இன்டராக்டா இருக்கும், யூசர்னால பார்க்க முடியும். ஆனா பேக் எண்ட்ல நடக்கிற ஒர்க்கை யூசர்னால பார்க்க முடியாதுங்க. இது ஃபுல் அண்ட் ஃபுல் சர்வர் சைடுல நடக்கிற ஒர்க் கைஸ். அதனாலதான் இதை சர்வர் சைடுன்னு சொல்றோம். இது யாருக்கெல்லாம் சூட் ஆகும்னு பார்த்தீங்கன்னா, கோடிங் நாலேஜ் நல்லா உள்ளவங்களுக்கு தான் கைஸ் இது சூட் ஆகும். எதுக்குன்னா பேக் எண்ட்ல ப்ரௌசருக்கும் டேட்டா பேஸுக்கும் உள்ள நடக்கிற கம்யூனிகேஷன்ஸை கோடா ரைட் பண்ணுங்க. அது வந்து கோடிங் நாலேஜ் நல்லா உள்ளவங்கனால தான் முடியும். அதனால பேக் எண்ட் பார்த்தீங்கன்னா, கோடிங் நாலேஜ் நல்லா உள்ளவங்களுக்கு தான் மட்டும் தான் கைஸ் சூட் ஆகும். பேக் எண்ட் டெவலப்பர்ஸோட ஒர்க் என்னன்னு பார்ப்போம் கைஸ். நீங்க ஒரு வெப்சைட்குள்ள போறீங்க, ஏதாவது லேர்ன் பண்ண போவீங்க, இல்ல ஏதாவது இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்கிறதுக்கு போவீங்க. ஆனா அந்த வெப்சைட் ஃபர்ஸ்ட் உங்ககிட்ட என்ன சொல்லும், ரிஜிஸ்டர் பண்ண சொல்லும். அப்படின்னா தான் உங்களை உள்ளாக்க விடுவேன்னு சொல்லும். நீங்க உங்களோட மொபைல் நம்பர், இமெயில் ஐடி, நேம் எல்லாம் கொடுத்து ரிஜிஸ்டர் பண்ணுவீங்க. நெக்ஸ்ட் டைம் நீங்க லாகின் பண்ணா மட்டும் போதும்.